குருவின் தினம் ஒரு சுவடுகளில் தர்ம சக்கரம் இந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன் நிறைய இடத்துல கூட இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இதுதான் தர்ம சக்கரம், காலச்சக்கரம், அப்புறம் எந்தெந்த சக்கரத்துக்கெல்லாம் இந்த பெயரை சூட்டணுமோ அதனுடைய ஆதாரன்ற பெயருக்கு கூட இந்த சக்கரம்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்க. ஆனால் உண்மையிலேயே தர்ம சக்கரங்கிறதுக்கான அர்த்தம் எந்த ஒரு நியதியிலும் அது ஈடுபடாது, தன் நிலையில் அப்படியே இருப்பது, அது எதிலும் மாறாது, மாற்றத்திலிருந்து மீண்டும் மீண்டும் மாற்றத்தை விரும்புவது, மாற்றத்திலோடு அதை ஏற்றும் கொள்வது, ஏற்ற பிறகு அதனோடு பயணிப்பது இந்த சக்கரத்தோட வேலை. நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்திலலாம் இந்த மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க, விசைப்பட வண்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே சுத்த 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 அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயணித்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைங்கிற சக்கரமும் அப்படிதான் இருக்கணுங்கிறது தான் நம்ம உடலில் இருக்கின்ற ஆதாரங்களுக்கும் இந்த சக்கரத்தையே குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் யாருமே இதனுடைய முழு பதில் விளக்கத்தை எப்படி எடுத்துக்கொள்கின்றோம்னு பார்த்தா, இதனின் பொருட்டு எது நடக்கின்றதோ அதில் நான் என்னை இன்புறுத்தி கொள்ளவே ஆசைப்படுகின்றேன், பிறருக்கு நான் எந்த ஒரு பயனாகதியிலும் இருக்க ஆசைப்படவில்லைங்கிறத கூட இது மறைத்து தாங்க காட்ட ஆசைப்படுது. நிஜமான சக்கரம் எங்கெல்லாம் உழன்று கொண்டிருக்கின்றது, ஒரு வேளை உழன்று கொண்டிருக்கும் சக்கரத்தில் அனைத்திற்கும் ஆதாரம் எங்கிருந்து பிறக்கின்றதோ அதே போல் நீயும் உழன்று கொண்டிரு. இந்த பூமியே ஒரு சக்கரம், அனைவருக்குள்ளும் நான் சக்கரமாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அதில் பயணித்தால் உங்களுக்குள் ஏற்படும் அனைத்து மாற்றங்களுக்கும் நானே பொறுப்பு. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.